அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாட்டில் பெய்து வரும் கனமழையால் மேலும் சில குளங்களின் வான்கதவுகள் திறப்பு. மட்டக்களப்பில் பெய்து வரும் மழை காரணமாக உன்னிச்சை குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக திட்ட முகாமையாளர் மேகநாதன் தெரிவித்துள்ளார். குளத்தின் நீர்மட்டம் இன்று காலை 31 அடி 8 அங்குலமாக உயர்ந்துள்ளதால் குளத்தின் வான்கதவுகள் 5 அடி உயரத்தில் திறந்து விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் செக்கனுக்கு 3425 கன அடி வெளியேற்றப்படுவதாக மேகநாதன் குறிப்பிட்டுள்ளார். உன்னிச்சை குளத்தின் வான்கதவுகள் திறந்து விடப்பட்டுள்ளதால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அப்பகுதியை அண்மித்த தாழ்நிலங்கள் பெரிதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் உன்னிச்சை குளத்தை அண்மித்த பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நவகிரி குளத்தின் நீர்மட்டம் 30 அடி 9 அங்குலம், உருகாமம் குளத்தின் நீர்மட்டம் 16 அடி 10 அங்குலம், வாகனேரி குளத்தின் நீர்மட்டம் 19 அடி 7 அங்குலம், வடமுனை குளத்தின் நீர்மட்டம் 12 அடி 8 அங்குலம், வெலிக்காக்கண்டிய குளத்தின் நீர்மட்டம் 15 அடி 5 அங்குலம், கட்டுமுறிவு குளத்தின் நீர்மட்டம் 12 அடியாகவும் உயர்ந்துள்ளதாக அக்குளங்களுக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர்களும் தெரிவிக்கின்றார்கள். மேலும் வவுனியாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் 20 குடும்பங்களைச் சேர்ந்த 65 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தமது இருப்பிடங்களில் இருந்தும் வெளியேறியுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. வங்களா விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வவுனியாவில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றது. இதனால் வவுனியா மாவட்டம் தழுவிய ரீதிகள் இடர் நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் பல வீடுகள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அந்த வகையில் வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நெழுக்குளம் பகுதியில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். செட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவில் பீடியாப்பாம் பகுதியில் 19 குடும்பங்களைச் சேர்ந்த 69 பேரும் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இவர்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அத்துடன் மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள பாவட்குளம், ராசேந்திரங்குளம், ஈரப்பெரியகுளம், முகந்தான்குளம், மருதமடுகுளம் மற்றும் கல்மடு அணைக்கட்டு என்பன நீர்வரத்து அதிகரித்தமையினால் தொடர்ந்தும் வான் பாய்ந்து வருகின்றது. இதனால் இதன் கீழ் பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவும் தெரிவித்திருக்கின்றது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.